ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸில் லாஜிக் ட்ரூத் ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு டைம் பாருங்கள். நாட்டுக்கு 2 கண்டிஷன், சிம்பிள் கண்டிஷன் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதில் 4 ட்ரூத் டேபிளில் 4 காலம் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர் கண்டிஷன், சிம்பிள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். 4 காலம் இருக்குது. நெக்ஸ்ட்டு கண்டிஷனல், இஃப் அண்ட் தென், இஃப் தென் அப்படின்றது சிம்பிள் ஞாபகத்தில் வச்சுக்கோ. 4 கண்டிஷனு 4 காலமில் நம்ம ஆன்சர் மார்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பை கண்டிஷனல், இஃப் அண்ட் ஒன்லி இஃப், இதுலேயும் 4 சிம்பிள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவ், பி எக்ஸ்க்ளூசிவ் ஆர், 2 சிம்பிளுமே வி பார் அப்படின்ற மாதிரி நம்ம சிம்பிள் போடுவோம். ஸோ இந்த சிம்பிளுக்கு நம்ம என்னென்ன கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத டேபிளர் காலமில் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரியா? இது எல்லாமே இந்த 6 ட்ரூத் டேபிளும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த லாஜிக் ட்ரூத் டேபிள் ஃபார்முலா உங்களுக்கு கிளியர் ஆயிருந்தீங்க அப்படின்னா எல்லா ட்ரூத் டேபிள் ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி. என்னென்ன கண்டிஷன் இருக்குது, நாட் அண்ட் ஆர், conditional if then, by conditional if and only if, exclusive either or. ஓகேவா? இதை வி பார்னு சொல்லுவோம். ஸோ இந்த 6 டேபிளும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எல்லா டேபிளுமே ஈஸி. சரியா? எக்ஸாம்பிள் 12.19 இந்த சம்மு, எக்ஸாம்பிள் 12.15 அண்ட் 16 இது ரெண்டில் இருந்தும் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கண்டிஷனில் இருந்து இதை நீ ஞாபகத்தில் வச்சு தான் சம் சால்வ் பண்ணணும். சரியா? பி இஃப் அண்ட் ஒன்லி இப்போ க்யூன்னு கொடுத்துருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ இந்த கண்டிஷன் ஞாபகத்தில் வச்சுக்கக்கூடாது. இதுதான் நம்ம எக்ஸாம்பிள் சம்மில் ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ இதை ஈக்குவல் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷனில் இருந்து இந்த வேல்யூவை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ நீ இந்த கண்டிஷன் இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? நாட் பி ஆர் கியூ அண்ட் நாட் கியூ ஆர் பி, இது இந்த ஃபார்முலாவை நம்ம காம்படேட்டிவ் லாவில் இருந்து படிச்சிருக்கோம். காம்படேட்டிவ் லான்றது எப்படி வேணாலும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லையா? இது பிக்யூ ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த வேல்யூவை நம்ம பிக்யூ ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் நார்மலாக செய்கிறது தான். ஃபஸ்ட்டு பி மல்டிப்ளிகேஷன் என்ன செய்வியோ அதே மாதிரியே தான். இந்த பி எடுத்துகிட்டு இந்த டேர்ம், கியூ எடுத்துகிட்டு இந்த டேர்ம், பிட்வீனில் இந்த சிம்பிள். ஓகேவா? இதையே ஃபாலோ பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபார்முலா முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே இது எகெயின் இந்த ஃபார்மேட் அப்ளை பண்ணுறோம். இங்கே டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா தான் அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுமே ஃபால்ஸ், நாட்டும் ஆரும் இல்லை அப்படி இருக்குது அப்படின்னா அங்கே எதுவுமே இருக்காது இல்லையா? அதனால் எஃப்னு நம்ம டினோட் பண்ணிக்கிறோம். டினோட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குது, இந்த வேல்யூ மட்டும் இருக்குது. இங்கேயும் நாட் Q அண்ட் நாட் ஆர், அப்போ அங்கே எதுவுமே இருக்காது, ரெண்டுமே கேன்சல் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நம்ம காம்ப்ளிமெண்ட்லாம் நம்ம சொல்லும்போது ரிமைனிங் என்ன வேல்யூ, இது கேன்சல், இங்கே ஒன்றுமே இல்லைங்கிறதுனால அதை நம்ம எக்ஸ்ட்ராவாக கேன்சல் பண்ணிடுறோம். ரிமைனிங் என்ன வேல்யூ கிடைச்சிருது, இந்த ஆன்சர் கிடைக்கிது. இதில் நாம் என்ன செய்ய போகிறோம், இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி போட்டினாலும் ஒன்று தான். ஏ யூனியன் பினாலும் பி யூனியன் ஏனாலும் சேம் சொல்வோம் இல்லையா? அதே மாதிரியே இங்கே காம்படேட்டிவ் லா ஆர் கண்டிஷன் அண்ட் கண்டிஷனுக்குலாம் சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்லையா? அதனால் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். இதில் நீ ஒன்றே என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த கண்டிஷன் எக்ஸாம்பிள் சம்மில் இருக்கிறது இது ஃபார்முலா மாதிரி நீங்கள் மெமரியில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே ஆன்சர் என்ன கிடச்சிடும், என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அந்த ஆன்சர் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். சரியா? நெக்ஸ்ட்டு இதில் நம்ம என்ன டேபிள் என்ன ப்ரூவ் பண்ணுறோம், நாட் பி அண்ட் கியூ இதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இது வந்து என்ன லா, காம்ப்ளிமெண்ட் லா, டிமார்கன் லா மாதிரி படிச்சிருக்கோம் இல்லையா? ஏ யூனியன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட். இங்கே யூனியன் இருந்துச்சுன்னா இங்கே இன்டர்செக்ஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த காம்ப்ளிமெண்ட்டை நம்ம நாட்டாக யூஸ் பண்ணுறோம். இங்கே அண்டு இருக்கிறது இங்கே ஆராக கன்வெர்ட் ஆகுது.
ஸோ அந்த ஞாபகத்தில் வச்சுட்டு அப்படின்னா இது ஈஸி. நீங்கள் ஆல்ரெடி இதை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. டிமார்க்கன்லால் 2 கண்டிஷனும் சால்வ் பண்ணுறது நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு என்னென்ன டேபிள் தெரிஞ்சிருக்கணும்? அண்ட் ட்ரூத் டேபிள், நாட் ட்ரூத் டேபிள் அண்ட் ஆர் ட்ரூத் டேபிள் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இது எல்லாமே ஈஸி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 9th சம். அதுலேயே சப்டிவிஷன் 2 இருக்குது. இதுலேயே நீங்கள் என்னென்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும்? இஃப் தென் கண்டிஷன், நாட் கண்டிஷன் அண்ட் அன்கண்டிஷன் தெரிஞ்சிச்சுன்னா ட்ரூத் டேபிள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ட்ரூத் டேபிள் போடுறது உங்களுக்கு ஈஸி. இப்போ நீங்கள் இதில் செக் பண்ணும்போது இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ் இல்லையா? இப்போது எந்த காலம்? இது 4th காலம், இது 6th காலம். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். கண்ணை மூடிட்டு சம் போடக்கூடாது. இது ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தென் ப்ரூவ். ஓகேவா? இதுலேயும் அதே மாதிரி தான். என்ன கண்டிஷன்? இஃப் தென் கண்டிஷன் தெரிஞ்சிருக்கணும், நாட் கண்டிஷன் தெரிஞ்சிருக்கணும், இஃப் தென் கண்டிஷன் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ட்ரூத் டேபிள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது ஈஸி. இப்போது எல்ஹெச்எஸில் எந்த காலம் இருக்குது? Q to P இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குது? இந்த காலம் நாட் P to நாட் Q. ஸோ இது இந்த 2 வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால கிவன் என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். இதுக்கெல்லாம் எல்லாமே 6 ட்ரூத் டேபிள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸி. இங்கே என்ன செய்கிறோம்? P to Q and Q to P are not equivalent அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போது நம்ம P and Q எடுத்துகிட்டு P to Q எடுத்துக்கிறோம். Q and P T இப்போ ஆப்போனண்ட்டாக நீ உனக்கு மறந்துடுற மாதிரி இருக்குது அப்படின்னா இதை கையை வச்சு மறைச்சிட்டு இங்கே நீ எழுதிக்கலாம் Q to P. ஃபஸ்ட்டு நீ இந்த டேபிளில் காலம் ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இந்த 3 வேல்யூஸும் டைரெக்டாக ட்ரூத் டேபிளில் இருந்து உங்களால் எழுத முடியும். இங்கே ரிவர்ஸில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்கிற? ஃபஸ்ட்டு இங்கே Q பென்சிலில் மார்க் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். Q T F T F இப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா இது நம்ம ட்ரூ ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ இந்த கண்டிஷன் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? எதுக்குன்ட்டு நீ கம்ப்ளீட் பண்ண அடிச்சுட்டு போடணுன்ற அவசியம் கிடையாது. இல்லை நீ 2 டேபிளர் காலமாக கூட போட்டுக்கோ. உனக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்து ஒரே டேபிளர் காலமில் கன்ஃபியூஷன் இல்லாமல் போடுவேன் அப்படின்னா போட்டுக்கலாம். இல்லை எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இது ஒரு டேபிளர் காலமாகவும், நெக்ஸ்ட்டு Q P Q to P இது ஒரு டேபிளர் காலமாகவும் போட்டு இந்த லாஸ்ட்டு காலமில் இருக்க வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கான்னு நீ செக் பண்ணிக்கலாம். சரியா? ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுவேன். அங்கே ஈக்குவலாக இருக்காது. இங்கே ட்ரூ ட்ரூ இருக்குது, இங்கே ஃபால்ஸ் ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ட்ரூ இருக்குது. இந்த 2 காலமும் ஈக்குவலாக இல்லை. ஸோ நாட் ஈக்குவலண்ட். சரியா? நெக்ஸ்ட்டு 11th சம். இதுலேயும் உங்களுக்கு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் அண்ட் நாட் கண்டிஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆர்ஹெச்எஸ் வேல்யூ 4th காலம், எல்ஹெச்எஸ் வேல்யூ 4th காலம், ஆர்ஹெச்எஸ் வேல்யூ 6th காலம். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ப்ரூவ் பண்ணியாச்சு. சரியா? இதுக்கு எல்லாமே என்ன தெரிஞ்சிருக்கணும்? 6 ட்ரூத் டேபிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு P to Q to P is a tautology or contradiction without using truth table. ட்ரூத் டேபிள் இல்லாமல் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இதை நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டிஸில் படிச்சிருக்கோம் இல்லையா? அதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்க ட்ரூத் டேபிளில் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். Q to P இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நாட் P ஆர் P அப்படின்றதுக்கு ஈக்குவலாக இருக்கும். நீ இது ஃபார்முலா மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கணும். Q to P இஸ் ஈக்குவல் டு நாட் Q ஆர் P இந்த கண்டிஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எகெயின் நம்ம இதே சேம் கண்டிஷனே நம்ம யூஸ் பண்ணும்போது இங்கே என்ன இருக்குது? P அண்ட் இந்த டேபிள் இருக்குது. இது நம்ம நாட் அண்ட் ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது இந்த வேல்யூக்கு முன்னாடி நாட் யூஸ் பண்ணிக்குவோம். இது என்ன சேஞ்ச் ஆகிடுது? ஆராக சேஞ்ச் ஆகுது. ஒரே கண்டிஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன கண்டிஷன்? Q to P இஸ் ஈக்குவல் டு நாட் Q ஆர் P அப்படின்ற கண்டிஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. இல்லை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். P to Q இஸ் இம்ப்ளைஸ் இது என்ன சொல்லலாம்? நாட் P ஆர் Q. இதுவே வேறு ஏபின்னு எடுத்துட்டோன்னா A to B அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இஃப் தென் கண்டிஷன் என்னவாகும்?
நாட் நாட் ஏ ஆர் பி அப்படின்னு கண்டிஷன் சேஞ்ச் ஆகும். அதே கண்டிஷனை தான் இங்கே ஃபஸ்ட்டு இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லுக்கும் நம்ம அந்த சேம் கண்டிஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? நெக்ஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கோம்? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருது? இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. சரியா? இது நார்மலாகவே நம்ம ட்ரூன்னு சொல்லுவோம். ஒரு நாட் ட்ரூ ஆர் பி அப்படின்றது ட்ரூ. ட்ரூன்றது டவுட்டாலஜி இந்த மாதிரி நம்ம கண்டிஷன் எஃப் அண்ட் டீலாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே ட்ரூ கிடச்சிருது. இது ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் டீன்னு கிடச்சிருக்கு. சரியா? ஸோ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ட்ரூத் டேபிள், டவுட்டாலஜி, கான்ட்ரடிக்ஷன் வித்தவுட் ட்ரூத் டேபிள்னு சொல்லியிருக்கோம். டவுட்டாலஜியா கான்ட்ரடிக்ஷனா அப்படின்றது நம்ம டவுட்டாலஜி அப்படின்னா டீன்னு சொல்லுவேன், கான்ட்ரடிக்ஷன்னா எஃப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன கிடைச்சிருது? டவுட்டாலஜின்னு கிடைச்சிருது. சரியா? நெக்ஸ்ட்டு இதுவும் ட்ரூத் டேபிள் தெரிஞ்சால் மட்டும்தான் போட முடியும். என்னென்ன செய்ய போகிற? இது இந்த வேல்யூஸ் லாஜிக்கலி ஈக்குவலண்ட்டான்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். சரியா? ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம்? பி ஆர் கியூ அண்ட் நாட் பி ஆர் கியூ, நெக்ஸ்ட்டு நாட் பி அண்ட் நாட் பி கியூ. இந்த ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூஸ்லாம் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு பிக்யூ நார்மலாக நம்ம எப்போ எழுதுறது, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூ, நெக்ஸ்ட்டு நாட் கண்டிஷன் இருக்க வேல்யூ, நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே உள்ள என்ன இருக்குது? நாட் பி வேல்யூ இருக்குது. நாட் பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நாட் பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நாட் பி அண்ட் கியூ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் தென் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? இந்த ஃபுல் வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இந்த கண்டிஷனுக்கும் ஆர் கண்டிஷன் சால்வ் பண்ண போகிறோம். சரி, எந்த டேபிள் ரெண்டு எடுத்துக்க போகிறேன், எந்த காலம் எடுத்துக்க போகிறீங்க? இந்த காலமும் தேர்டு காலமும் ஃபிஃப்த்து காலமும் எடுத்துகிட்டு ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணேன். ஃபால்ஸ் 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 ட்ரூ ஃபால்ஸ். நம்ம டேபிளர் காலம் உங்களுக்கு ட்ரூத் டேபிள் தெரியும், அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறேன்? என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? இந்த ஃபுல் வேல்யூ, இந்த வேல்யூ இதுக்கான ட்ரூத் டேபிளும் இதோட ட்ரூத் டேபிளும் ஈக்குவலன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். நம்ம நாட் பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நாட் பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த காலமும் இது என்ன காலம்? 1 2 3 4 ஃபிஃப்த்து காலமும் செவன்த்து காலமும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். எஃப் இருக்குது, எஃப் இருக்குது, டிடி இருக்குது, டிடி இருக்குது. ஸோ இந்த 2 காலமும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த 2 வேல்யூஸ் ஆர் ஈக்குவலன், லாஜிக்கலி ஈக்குவலன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடுறோம். சரியா? நெக்ஸ்ட்டு 14th சம். இதுக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்? ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். இதே சேம் கண்டிஷன் தான். இங்கே Q2R போட்டிருக்கோம். இங்கே நாட் அண்ட் ஆருக்கு கண்டிஷன் சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் எகெயின் என்ன செஞ்சுருக்கோம்? சேம் கண்டிஷன் எகெயின் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆர்னு கிடைச்சிருது. சரியா? இங்கே நாட் பி இன்டர் கியூ அப்படிங்கும்போது பி இன்டர்செக்ஷன் கியூ ஈக்குவல் டு ஆர். இது காம்ப்ளிமெண்ட் லா இங்கே யூஸ் பண்ணியிருக்கு. ப்ராக்கெட்டில் காம்ப்ளிமெண்ட் லான்னு யூஸ் பண்ணிக்கோங்க. காம்ப்ளிமெண்ட்னால நம்ம ஏ யூனியன் பி ஹோல் காம்ப்ளிமெண்ட்னாலும் நம்ம இன்டர்செக்ஷன் எடுத்துக்குவோம் இல்லையா? ஸோ காம்ப்ளிமெண்ட் லா, டிமார்கன் லாவை ஃபாலோ பண்ணுற போது இந்த மாதிரி கிடச்சிருக்கு. வெர்சஸ் ஆர், இங்கே நாட் பி அண்ட் கியூங்கிறது என்னவாகிடுது? பி அண்ட் கியூவாக சேஞ்ச் ஆகிடுது. ரெண்டுமே ஈக்குவல். சரியா? ப்ரூவ் பண்ணிட்டோம். 15th சம். எல்ஹெச்எஸ் செப்பரேட்டாக போடுறீங்க, ஆர்ஹெச்எஸ் செப்பரேட்டாக ட்ரூத் டேபிள் போட்டுட்டு லாஸ்ட்டு காலமை 2 டேபிளர் காலம்லேயும் செக் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்குன்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ட்ரூத் டேபிள் பி அண்ட் கியூ இருக்குது. ஃபஸ்ட்டு பி அண்ட் கியூவில் நம்ம பி கியூ ஆர் 3 வேல்யூஸ் இருக்கிறதுனால பி காலம், கியூ காலம், ஆர் காலம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? நாட் கியூ அண்ட் நாட் கியூ ஆர்னு இருக்குது. ஸோ அந்த டேபிளர் காலம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல்லாக எல்ஹெச்எஸ் ஃபுல்லாக இருக்க டேபிளர் காலம். இது எல்லாமே ட்ரூத் டேபிள். நாட் கண்டிஷன், ஆர் கண்டிஷன் அண்ட் இஃப் தென் கண்டிஷன் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் இந்த டேபிளர் காலம் ட்ரூத் டேபிள் ஃபாலோ பண்ண முடியும்.
ஸோ டோட்டலாக எவ்வளோ காலம்ஸ் இருக்கும்? 1 2 1 2 3 ரோஸ் இருக்கும். 3 4 5 6 7 8 காலம்ஸ் 8 ரோஸ் இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டுக்கும் 8 ரோஸ் இருக்கும். இந்த லாஸ்ட்டு 2 காலம்ஸு ஈக்குவலாக இருக்குன்னு செக் பண்ணுறேன். என்ன தெரிஞ்சிருந்தால் போதும். நாட் கண்டிஷன் ஆர் கண்டிஷன் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதை நம்ம ஈக்குவல் பண்ணி ஆன்சர் சொல்லலாம். லாஸ்ட்டு காலம் எல்லாமே ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். ஈக்குவலாக இருக்குது. ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1 மார்க்ஸ். கொஷின் ரீட் பண்ணிவிட்டு இது நார்மலாக புக்கை ரெஃபர் பண்ணிங்கனாவே போதும். தியரி பார்ட்டாக மாதிரியே தான் இருக்கும். நம்ம டேபிளர் காலம் போட்டு பைனரி ஆப்ரேஷன் செக் பண்ணோம் இல்லையா, அந்த டேபிளர் காலம் வச்சு நீங்கள் ஆன்சர் சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு கொஷினுக்கு நீங்களே யோசிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். செகண்ட் கொஷின் பைனரி ஆப்ரேஷன் டேபிளர் காலம் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நீ டேபிளர் காலம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இதில் ரியல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீ திங்க் பண்ணினா ஆன்சர் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியானதான். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் படிக்கிறீங்க, இதுலேயும் படிக்கிறதுனால டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு 5th கொஷினும் ஈஸியாக போட்டுடலாம். 6th கொஷினில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கேர்ஃபுல்லாக போடணும். 7th கொஷின் ப்ராப்பர்ட்டி செக் பண்ண சொல்லியிருக்காங்க, என்னென்ன ப்ராப்பர்ட்டியில் இருக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு 8th கொஷின் ஆப்ஷன்ஸ் நல்லா ரீட் பண்ணணும். 9th கொஷினும் அதே மாதிரி தான். 10 ஸ்டேட்மெண்ட், சிம்பிள் ஸ்டேட்மெண்ட், தென் நம்பர் ஆஃப் ரோஸ், ஸ்டேட்மெண்ட் பிக்யூஆர் வேரியபிள்ஸ், எவ்வளோ வேரியபிள்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட், Q ஒரு ஸ்டேட்மெண்ட், R ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது கொஷின் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். 2^3 = 8 ரோஸ். ஸோ அதை வச்சு நம்ம சம் சால்வ் பண்ணிடலாம். இதுக்கெலாம் நீங்கள் ட்ரூத் டேபிள் போட்டு ஆன்சர் சொல்லலாம். ஓகேவா? எல்லாமே ட்ரூத் டேபிள் யூஸ் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் இதுக்கு ட்ரூத் டேபிள் போட்டிங்கனாவே ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இது எல்லாமே 2 மார்க் லெவலில் ட்ரூத் டேபிள் ஃபார்ம் பண்ணுறதுலாம் 2 மார்க் லெவலில் நீங்கள் போடணும். 15th கொஷின் ட்ரூத் டேபிள், 16th கொஷினையும் ட்ரூத் டேபிள் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். 17th டேபிளும் அதே மாதிரி தான். டூயல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரிப்போசிஷன் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி டவுட்டாலஜிக்கும் நீங்கள் என்ன செய்யணும், இதுக்கு நீங்கள் ட்ரூத் டேபிள் ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 19th கொஷினும் 4 + 2 = 5. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்கணும். இதே ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸ். இப்போது 6 + 3 ட்ரூ. இதுக்கான ட்ரூத் டேபிள் எது மேட்ச் ஆகும்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 3 + 2 5, 6 + 1 இது ட்ரூ. நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம ட்ரூவா ஃபால்ஸா, ட்ரூ ஃபால்ஸ். 3 + 2ங்கிறது 5 தான், 4 + 7ங்கிறது 11 தான். இதை நம்ம யூஸ் பண்ணி என்ன வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கும், ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ, அதெல்லாம் நம்ம ட்ரூத் டேபிளில் படிச்சிருக்கீங்க, அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதுலேயும் நம்ம தியரிட்டிக்கல் பார்ட் மாதிரி தான். 4 ஆப்ஷன்ஸையும் நீங்கள் நீட்டாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே ஆன்சர் தெரியும். ஓகேவா? இருந்தாலுமே நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன், நீங்கள் இதை வச்சு ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஆன்சர். செகண்ட் ஒன் ஆல்ரெடி சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நேச்சுரல் நம்பரில் ஆன்சர் கிடைக்காது. அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன் டெசிமல் ஆன்சர் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கொஷின் எழுதி இந்த எக்ஸாம்பிளோட சம் சால்வ் பண்ணிவிடுங்க. ரொம்பவே ஈஸி தான், அதனால தான் பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் கொடுக்கல. சரியா? வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் 6th சம்முக்கு. கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 7th சம் ஸ்டாருக்கு என்ன பைனரி ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ட்ரூத் டேபிள், எந்தெந்த சம்க்கு ட்ரூத் டேபிள் போடணுமோ அந்த ட்ரூத் டேபிள் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? ஆல்டர் மெத்தட் கொடுத்துருக்காங்கன்னா இது ரெண்டில் ஏதோ ஒரு மெத்தடை நீங்கள் சால்வ் பண்ணால் போதும். கொஷின் நம்பர் கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்கண்ணே. நெக்ஸ்ட்டு 13th கொஷினுக்கு ட்ரூத் டேபிள் போட்டு தான் நீங்கள் ஆன்சர் ஃபைனலாக சொல்லணும். அதே மாதிரி தான் 14th சம்முக்கும் ட்ரூத் டேபிள் போட்டதுக்கப்புறம் ஆன்சர் சொல்லுங்கள். 15th சம்மும் ட்ரூத் டேபிள் போடணும். இது 2 மார்க் 3 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது.
ஸோ எல்லா கொஸ்டினும் ட்ரூத் டேபிள் இருக்கிறதெல்லாம் நீட்டாக ட்ரா பண்ணியிருக்கணும். 18th சம் ட்ரூத் டேபிள் இருக்குது. 19th சம் நார்மலாக ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ. நீங்கள் இதுக்கு டேபிள் காலம் மாதிரி ஃபார்ம் பண்ணியே ஆன்சர் சொல்லுங்கள். இது ட்ரூ, ஃபால்ஸ், ட்ரூ இருந்துச்சுன்னா ஃபால்ஸ். அதே மாதிரி நீங்கள் ஆன்சர் எழுதும்போது நீங்கள் டேபிள் காலம் மாதிரி போட்டுக்கோ. ஃபஸ்ட்டு ஒன் என்ன இருக்குது? ஃபால்ஸ், இட் இஸ் ட்ரூ. ஸோ 3 காலம் கிடச்சிரும். அதே மாதிரி இங்கே ட்ரூ, ட்ரூ, ட்ரூ அந்த மாதிரி நீங்கள் டேபிள் காலம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு 20th சம். இதுக்கு நீங்கள் டவுட்டாலஜியா இல்லை கான்ட்ரடிக்ஷனா என்ன அப்படின்றது இதை வச்சு ப்ரூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் டேபிள் காலம் போட்டுட்டு செக் பண்ணாலும் செக் பண்ணலாம். 4th ஒன் மேட்ச் ஆகிறதுனால நம்ம டைரெக்டாக போட்டால் ஆன்சர் சொல்லியிருக்கோம். ஓகேவா? உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் இந்த 20 கொஸ்டினுக்கும் கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதியிருக்கணும். எது எதுக்குள்ள எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோ அந்தந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஒவ்வொரு சம் கம்ப்ளீட் பண்ணும்போது இருக்கணும். ஓகேவா? நீட்டாக ட்ரா பண்ணிவிடுங்க. ட்ரூத் டேபிள் 6 ட்ரூத் டேபிள் படித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் சம்ஸ் போட ஆரம்பிங்க. 1 வீக் லீவ் முடிஞ்சு இப்போ வரீங்க, எல்லாமே மறந்துருக்கும். ஸோ ட்ரூத் டேபிள் 1 டைம் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம்ஸ் பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.